ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம சிக்கல் சிவபதி இருக்காரு. எந்திரிச்சு சமைச்சு வைடி, ஒன்றும் செத்துற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா மனுஷனி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதாவது உங்களுக்கும் உடம்பு சரியில்லைனா உடம்பு தானேங்க, ரெஸ்ட் எடுக்க தானே செய்யணும். பொண்டாட்டி எந்த அளவுக்கு போட்டு மிதிக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி இருக்கவங்கள அடிச்சு நவுத்தணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தாங்க நம்ம சக்தி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி பட்டாசுக்கு திடீர்னு அப்படியே கூக்குரல் எடுத்து சக்தி சக்தின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடாமான்னு போய் பார்த்தா பசிக்குதுங்குது. கஞ்சி வச்சு தானே சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு, கஞ்சி வைக்க தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாய். யாரை பார்த்து கேட்டாய், எதற்கு கேட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னன்னா வச்சு எடுத்துருவேன்னு சொல்லிட்டு கஞ்சி எடுத்து வந்து கொடுக்க, இதை குடிச்சதுக்கப்புறமா இந்த அம்மா உட்காந்து படுத்துருக்க. அதுக்கப்புறம் இவங்க சமைச்சு வச்சுட்டாங்க. சமைச்சு வச்சோடனே அதை எடுத்து பரிமாறணுமா. பரிமாறக்கூடவாடா, சக்தி பரிமாறக்கூடாது, சமைச்சதே அந்த புள்ள தான். ஆனால் அதுவே தெரியாமல் இவங்க பண்ணுற அளப்பறம் தாங்க முடியலையே. அதுக்கப்புறம் வந்துட்டு மெதுவாக அவங்க எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சோடனே சாப்பாடு சூப்பருங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சமைச்சது இந்த பிள்ளையா, இங்கே பாராட்டுங்கயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா தண்ணி இல்லைன்ட்டு தண்ணி கூட எடுக்கக்கூடாதான் அந்த பொண்ணு. டேய் நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் பால் டாயில் ஊற்றி கொடுக்கணும்டா உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா கொண்டு வந்து தண்ணி கொடுக்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு போட்டுரு, நாளைக்கு வந்து கட்சி ஆஃபீஸ் போகணும், சட்டையெல்லாம் அயன் பண்ணி வை. அப்போ இவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, போடா காட்டெருமைக்கு போகிற அந்த காட்டெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க திடீர்னு வாமிட் எடுத்துறாங்க. அதை சக்தி கையில் பிடிக்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தா நீ ரொம்ப நல்லவ சக்தி, ஒன்று ரொம்ப கொடுமைப்படுத்தினு மனசில் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.